அண்ணே புதுசாக ஏதாச்சும் வெரைட்டிஸ் ஐட்டம் ஒன்று செய்யணும் அப்படின்னு சொன்னதுக்கு அண்ணன் என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு ரவையை வாங்கிட்டு வந்து ஒரு 10 கிலோ வாங்கிட்டு வந்து கொட்டி அது மேலே கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி, அண்ணே ரொம்ப ஊற்றிடாதண்ணே அப்படின்னு சொன்னனால கொஞ்சமாக அளவாக ஊற்றி எண்ணெயை ஊற்றி கிண்டிக்கிட்டு இருக்காரு. 2 கையை போட்டு அப்படியே கிண்டுற பாருங்க. அப்படியே 1 2மா பட்டிச்ச படையெல்லாம் கிண்டி அதுக்கப்புறம் சுடு தண்ணியை ஊற்றி இளஞ்சூடில் போட்டு 2 கையை விட்டு கிண்டி விட்டு பார்த்துக்குங்க. நல்லா பிணையணும், அழுத்தி பிணைஞ்சா தான் அந்த இது மாவு நம்ம சைனைக்கு வரும். நல்லா பிணைண்ணே, நீ பாட்டு பிணைஞ்சு விடுண்ணே, டக்குன்னு பிணைஞ்சு விடு. நல்ல கையில் எடுத்துட்டியே காலை வலிமிட்டு. அண்ணே நல்லா விட்டுனுட்ட, டக்குன்னு பீடா பிடிண்ணே, பிடிச்சி விடுண்ணே, அளந்து எடுண்ணே. இல்லைன்னா கொஞ்சோண்டு கூட போச்சுண்ணே, நம்ம முதல்ல போச்சுண்ணே. எடுண்ணே பிடிச்சி விடுண்ணே. அளவு எடுத்துட்டீங்களாண்ணே. அப்புறம் எப்படிண்ணே தேய்ண்ணே உருட்டி விடுண்ணே. தேய்ச்சி போடுண்ணே. இதான் ரவா பணியாரம்மா கேட்ட. என்ன ஒரு அழகான ரவை பணியாரம் பாருங்கள் மக்களே, அப்படியே பொறிஞ்சு நிற்கிது. இதுக்கு வாங்குறதுக்கு மக்கள் க்யூவில் நிற்கிறாங்க பாருங்கள். நீ அள்ளுண்ணே வெந்துருச்சுண்ணே, கொஞ்சம் விட்டால் கறிச்சுன்னா போச்சுண்ணே. அண்ணன் உட்காந்து கஷ்டப்பட்டு மாவு பிணைஞ்சு இது பண்ணார். அள்ளுண்ணே வெந்துருச்சுண்ணே, நீ ஏன்னா கவலைப்படுற, வெந்துருச்சு. அள்ளி கூடையில் கொட்டி விடுண்ணே.